Hey guys, welcome back to Extend Live. So பாத்தீங்கன்னா சொன்னா இன்றைக்கு வந்து எடுக்க போற ஈவென்ட் அரசியல் இருந்து எடுத்துக்கணும். மாதராடு போவோம் ஃபர்ஸ்டா. அப்படியும் ஐயா மாதரா அவங்க வந்து நல்லவங்க இல்ல சரியா. கட்டாயம் டைமண்ட் வர்க்கத்தான் போறாங்க. அப்படி அந்த 220 250 coinsலாம் கிடைக்கும். அது ஷூர். நான் எப்படி எடுத்தேன் தெரியுமா எக்ஸ்டென்ட்? நான் எப்படி எடுத்தேன் தெரியுமா? அந்த பெயிண்ட் அண்ட் ஓரிங்ன்னு இருக்கு எனக்கு அதுல இதெல்லாம் தெரியாது. என்ன உடுப்பு தான் தெரியாது. அதுல போயிட்டு சுத்தி நான் 2 தடவையும் மெயின் உடுப்பு விழுந்துட்டு 100 டோக்கன் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். அது சரி. நான் உடம்பு முழுக்க மூளையா உனக்கு உடம்பு முழுக்க மூளை. அது அதோண்டுதான் குட்டிரிங் சோ அதுல கடவுளேன்னு சொல்லி ஒரு ஸ்பின்ன போடுவோமா? ஹalleluya. ஓகே சரி गाइस பாத்தீங்கன்னா ஈவென்ட் ஸ்பின் பண்ண போறோம். உங்களுக்கு வந்து யாருக்கு மொட்டை அடிக்கணும் யாருக்கு வந்து என்னென்ன செய்யணும் வந்து இப்போ இதுல வந்து இந்த ஸ்பின்ல வந்து பாத்தீங்கன்னா கோவி என்னென்ன செய்யணும் அடே போறாடே நீங்க மொட்டை அடிங்க என்னென்ன செய்யணும் கேக்குறீங்க. ஐயோ குயின் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இந்த இதுல வந்து விழுந்துச்சுன்னு சொன்னா நான் வந்து மொட்டை அடிக்கிறேன் ஷூர். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பின்ல விழுந்தா நான் உண்மையாக மொட்டை அடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்பின்ல மாதரா விழுந்துச்சுன்னா ஷூராக நான் மொட்டை அடிக்கிறேன். பார்ப்போம். தெரியும் தானே அடே என்னடா விழுந்துடே அவ்வளவுதான். இது உங்களுக்கு நல்ல ஆழம் இந்த பேக் விழுந்துச்சு. ஓகே தவறா போயிட்டு கொஞ்சம் தப்பி இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்பின்ல நல்ல ஆழம் இந்த பேக் தானுங்க. அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் ஏதோ விழுந்ததானே ஏதோ விழுந்துட்டு தானே ஐயா வடிவா போய் ரேடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பின்ல மாதரா விழுந்தால் இஃப் மாதரா சொல்லுங்க இஃப் கண்டிஷன் யூஸ் பண்றேன். இஃப் கண்டிஷன் நீங்க இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணீங்களானே நான் லைவ் போய் பார்த்துட்டு வரேங்க. சரி இல்ல லைவுக்கு போகணும். இங்க ரெண்டு கதைங்க எனக்கு சப்போர்ட் தேவையா? எங்க ஓடுறீங்க லைவுக்கு? சப்போர்ட்னா நான் கமௌண்ட் சொல்லுங்க. அடுத்த ஸ்பீட போட 112 ஸ்பீட் நம்பர்களே. ஆண்டவரே சப்பா வழிய திறந்திருங்கள். என்னையா விழுகிற சத்தம் எல்லாம் பிந்தி கேக்குது. ஹேய் சிரி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த முறை ஹேய் சிரி ப்ளீஸ் கிவ் மீ மாதரா பண்டில் திஸ் டைம். ஹேய் சிரி அடி சனியனே ஓமண்டன். ஐயா நிறைய பேர் எத்தனை பேர் வந்து இந்த கார் யூஸ் பண்றாங்க வந்து ஐயா விழுந்துட்டேயா விளையல விழுந்துட்டான். ஐயா கைஸ் லைவ் பார்த்துக்கோ நிறைய பேர் கமெண்ட் எத்தனை பேர் இந்த கார்ல போகக்குள்ள அந்த நீங்க அட்லீஸ்ட் டொயோட்டா கார்லயோ இல்லை எந்த கார்ல போகணும் இந்த கார்ல வந்து இந்த சிரி மாதிரி சிஸ்டம் ஒன்று இருக்கும். இந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஒன்று ஹவு கேன் ஐ ஹெல்ப் உண்டு. நாங்க வந்து கத்துவோம் அப்பக்குள்ள எல்லாம் போயிடுச்சு. திடீரென்று நாங்க கதைச்சு கொண்டு நாங்க சும்மா கதைச்சு கொண்டு இருப்போம். ஹேய் ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ வந்து நிற்கும் லூசு சாவம் உண்டு. sorry என்றாலே சிரி வந்து நிக்கும். sorry ஐயா சம்டைம் சரின்னு சொன்னா இப்ப சிரி வந்துருமையா சம்டைம் நான் கேட்க சிரி வந்து நிக்கும். வம்புல அப்புறம் அந்த சிரி அடிச்சு உடைக்கணும் போல இருக்க போன அந்த நேரத்துல. ஆனா அன்றைக்கு ஒரு நாள் கேலரிக்குள்ள போயிட்டாங்களையா. ஹேய் சிரி லொக் மை ஸ்கிரீன் வரது இல்ல ஐயா. வராது ஐயா காய்ச்சி பொறுக்க பாப்போம் வரல வராது ஐயா. எப்படியும் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா நண்பர்களே ஐயா பேக்கப்பே விழுந்தது தெரியாது உங்களுக்கு. பேக்கப் விழுந்தது உங்களுக்கு என்னது டோக்கன் நோட்டி பயன் வந்துருக்கு ஐயா. நான் அப்படியே இந்த இமோட்டும் எடுத்து அந்த அதுவும் எடுக்கணும். அதனால பாத்தீங்கன்னா இப்ப நோட்டி பயன் ஸ்பின்ன போடுவோம். என்ன பாருங்க அவ்வளவு ஐயா அவளத்துக்கு வந்து இந்த கண்டன கெடுக்கிறதுக்கு டைம் இல்லையா அன்னைக்கு. அதான் பிரச்சனை. அடடா அருமை ஐயா. பாத்தீங்கன்னு சொன்னா நெருப்புத்தனமான ஒரு விழுந்து கொண்டு இருக்குன்னு சொல்லலாம். நெருப்புத்தனமா டைமண்ட் போய் கொண்டு இருக்கு. அப்ப இந்த முறையாச்சும் என்ன விழுதுன்னு பாப்போம். இந்த முறையாச்சும் நான் ஒரு வடிவான உடுப்போண்டு போட போறேன். அழகான உடுப்பு. ஆனா இந்த மாதரா பண்டல் அவ்வளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா? மாதரா நல்லா இருக்கு இல்ல நான் கலெக்ஷனுக்கு எடுத்தேன். அதுல ஒன்றுமே நல்லா இல்ல. இல்ல அந்த மாதரால வந்து ஒரு இது இருக்கு தெரியுமா? அந்த கொஞ்சம் வெறுமேல் மாதிரி உண்டு. என்ன மாதிரி எக்ஸ்டெண்ட் ரேங்க் சீசன் மாற போகுது. விளையாடுவோம். மாதரா பண்டலை விட எனக்கு ஒபிட்டோ பண்டல் நல்லா இருக்கு. ஒபிட்டோ பண்டல் நல்லா இருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்கு. பாருங்க இந்த மாறாம தெரியுங்க ப்ரோ. நான் சொல்லி காட்டுறேன். மாதரா ஆல்ரெடி. ஐயோ நண்பர்களே நண்பரே ஐயோ கடவுளே
என்ன கடவுளே, ஐயா என்ன ஃப்ரீ கடவுளே. ஸ்பின்னர் இருக்கா சொல்லி பாருங்க. இந்த ஸ்பின்ல விழுந்து எக்ஸ்டெண்ட் ப்ரோட லவ்வர ரிவ்யூ பண்ணலாம். இப்ப நீங்க புதுசா review ஐயோ, பண்ணலாம். ஒரு ரிவீலும் இல்ல. விழுந்தா wait, இந்த ஸ்பின்ல விழுந்தா ரிவீல் பண்றேன். மாதரா விழுந்தா விழுந்தா இல்ல ப்ரோ, விழும் ப்ரோ சுத்துங்க நீங்க. ஐயா இது விழாதபடியா இனிமே இந்த டோக் எடுக்க கூடாது. அது சரியோ வேற எதுவும் சொல்லலாம், வேற எதுவும் சொல்லுங்க, பிரச்சனை இல்ல. ஐயா காய்ஸ், என்னோட நிக்கிறவங்களே சேர்ந்து குழி வரைக்கும் நிக்கிறாங்கல்ல, அதான் பயமா இல்ல இருக்கு. ஆளுங்க லவ் நீங்க பார்க்க மாட்டேன். அப்ப ஹிப்ஸ்டர் ரிவீல் பண்ணுங்க. அது அது எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியும். தெரியும். ஐயா அடே இங்க பாருங்க ஐயா, ஒன்று அடே 112 டைமண்டுக்கு ஒரு டோக்கன் தரீங்க, ஒரு டோக்கன் 5 டோக்கன் தராங்க. அப்படித்தான் தருவாங்க, அப்படித்தான் தருவாங்க. ஏன்டா ஐயா உங்களுக்கு என்ன வயலேஷன்ல போயிருமா தூசணத்தால பேசின கரைனா? ஏற்கனவே வயலேஷன் எனக்கு போய்கொண்டிருக்கு. அப்ப சரி, சாரி கரைனா. உள்ள குட்டி எல்லாம் சோமா இருக்கீங்களா? ஐயோ ஐயோ, ஐ லவ் யூ கரீனா. गाइस இந்த மாரா பண்டில் எத்தனை பேருக்கு பிடிக்கும்ன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆரோ என்ற டீம்ல நிக்கிற ஒன்று லைஃப் ஆக்குது, அது எனக்கே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஓ இந்த பாருங்க, அடே இந்த பேக் என்னையா இந்த பேக் பெரிய தடிய குத்தி விடு. அதானே ஓடும் போது குண்டில குத்திருமையா, கவுட்டு விட்டா எங்கேயாச்சும் பேக் மாறி கீழ் பக்கம் கவுண்ட் சொல்லுச்சுன்னா காலும் அடி விட தொப்படி விழுந்து உள் பக்கம் வேற தான் இருக்கு. அதுதான் ஏறி போய். ஐயோ ஐயோ இரவு 10 மணி, நான் பக்கத்துக்கு நினைக்கிறேன். எத்தனை மணியா? அடே ஐயா, எனக்கு தெரிஞ்ச பண்டல் கிடைக்காது, டோக்கனுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்தாதான் உண்டு. உதா விட்டுட்டு ஒபிட்டோ செலக்ட் உதவி தர மாட்டான், டோக்கன் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ண. இவர்தான் லைவ் பாக்குறேன். இந்த மாதரா எடுத்துட்டு தான் மிச்சவே இல்லை. இந்த மாதரா எடுத்துட்டு இப்ப கேக்குதா ஐயா? போ அது ஃபுல்லா இது குறைச்சிருங்க சவுண்ட். ஐயா சகி கோல் அடிக்கிறாங்க. சகி ஆட் பண்ணுங்கய்யா, சகி நண்பர் சகி ஆட் பண்ணுங்க गाइस. நண்பர் சகி ஐயா வாங்கய்யா, விளையாடுவோம் ஐயா. வெயிட் விசரடி பொறுங்க, இந்த ஈவெண்ட்டை சுத்திட்டு ஓடி வரேன். நில்லுங்க வரேன். 3 ஈவெண்ட் சுத்தினு சொன்னா நான் ஒபிட்டோ பண்ட்ல போட்டுக்கொண்டு சும்மா பிரகாசமாக விளையாடலாம். பிரகாசமாக ஐயா வெறும் 200 பாருங்க. இந்த ஸ்பின்ல விழுந்தேன்னு சொன்னா நான் அங்க போய் முட்டு அடிக்கிறோம், தொங்கலுக்கு போயிடுறோம், மேல போய் முட்டு அடிக்கிறோம். மிஸ்டருக்கு யார் கேர்ள் ஃப்ரெண்ட் ரிவீல் பண்ண இந்த முறை இந்த ஸ்பின்ல விழுந்தா கோவிசியம் பாத்தீங்கன்னு சொன்னா गाइस 50,000 டைமண்ட், ஒரு 50,000 டைமண்ட். இல்ல நான் பர்மா கோட்ல தொங்குறேன் ஐயா, எனக்கு சாப்பிடவே வழி இல்லை ஐயா. ஓகே, இந்த ஸ்பின்ல விழுந்தா வர்மா கோட்ல தொங்குற கோபிசிஎம்க்கு கிப்ஸ்டர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு 5,000 டைமண்ட் பண்ணி விடுவேன். ஓகே மைக் பாக் போல அதைக்கிறவனுங்க கேக்குது இல்ல, கேக்குது இல்லையா? எப்படி அவருக்கு நான் கதைக்கிறவருக்கு கேக்குது இல்லையா? என்ன 2 பேர் எழுத்துட்டேன். எனக்கு தேவலப்பா. எப்படி அந்த சர்க்காசமா சொல்றாராம்? இல்ல ஐயோ அப்படி சொல்லல. கடவுளே, நீங்க எல்லாம் 2 பேரும் சேர்ந்து உண்டு அங்க போனா கபிலநாத்துல போடுறான். என்ன ப்ரோங்கடா கோபிசிஎம் வந்து என்ன வெறுப்பேத்தி பாக்குறீங்களா गाइस? வெறுப்பேத்தி பாக்குறீங்க? இல்ல எல்லாரும் லைவ்லயும் வச்சு எல்லாரும் அதுல போடுறாங்க. நீங்க உங்களோட லைவ்ல கபிலன், அவன்ட லைவ்ல சாவு அதுல போடுறாங்க. சொல்றோம் இல்ல வேற கையவர் எடுத்துட்டு வர்ற ஐயா என்ன இங்க பாருங்க ஐயா, டோக்கனு இந்த முறை கொஞ்சம் பரவாயில்ல. 2 அட்லீஸ்ட் 3 தந்தாங்க. போன முறை இந்த டோக்கன்ல ஐயா ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 500 200 எத்தனை டோக்கன் 250 300 360 டோக்கன் தேவை. இந்த ஸ்பின்ல விழுந்தா நான் லைவ் பாக்குற ஒரு ஆளுக்கு நான் ஒரு 1000 டைமண்ட் டாப் பண்ணிடுறேன். ஒரு மந்த்லி போட்டு விடுறேன். மாதரா விழுந்தா இந்த ஸ்பின்ல மாதரா விழுந்தா. ஓகே गाइस, நான் லைவ் எத்தனை பேர் லைவ் பாக்குறாங்க? லைவ் எத்தனை பேர் நானும் பாக்குறேன் பாருங்க. இல்ல ஹிப்ஸ்டருக்கு இல்ல. என்னையா இது என்ன கதை இது? பொறுங்க பாப்போம். இதுல என்னது கிப்ஸ்டர் இல்லையா? எடியா கிப்ஸ்டருக்கு ஒரு சட்டமா அவங்களுக்கு ஒரு சட்டமா? என்னையா இது பழக்கம் இது? அதான் என்னையா ஹிப்ஸ்டர் காலிது ஹிப்ஸ்டர். ஐயோ ஐயா ப்ரோ ஹலோ இருங்க ஆள் டிக்டாக்ல போயிட்டாரு. இருங்க சரி பாத்தீங்கன்னு சொன்ன ஆள் வந்து போயிட்டாரு. அதனால திரைக்கு பாருங்க ஒரு சாமானே என்ன தரீங்க பாப்பா? ஓமி பெரிய சாமான இருக்கு ஐயா. ஓடிட்டான். ஏனையா அவளை வைக்கிறீங்க?
நான் ஒன்றுமே சொல்லலையா, ஒன்றுமே இல்லை பெரிய மைக் பக் போல ரூம்குள்ள ஓட்டுருங்க. இல்லைங்க வரேன். ஒரு பண்டில் எடுக்க போறதுக்கு ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு துன்பம், ஒரு பண்டில் எடுக்க போறதுக்கு ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு துன்பம், எவ்வளவு துயரமடா. சே என்ன வாழ்க்கை கடவுளே. நன்றி 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 வாழ்த்து. எனக்கு காலம் 4 மணிக்கு கோல் பண்றீங்கடா டேய். என்னையா செய்யுது அண்ணா பாசம் அதான் டேய் சரி இந்த சைடே இந்த பயட் அந்த அண்ணா அந்த டைமண்ட் மாறாதீங்க ஸ்பின் பண்ண உண்ட நல்ல வாயான சூழா இந்த டைமண்ட் இந்த ஸ்பின் விழுமண்டு விழலையா? அப்ப யாருக்கும் டப்ப பண்ணி கொடுக்க தேவையா? இந்த முறை வந்து விழல பாருங்க. இந்த முறை இந்த ஸ்பின் பண்ற இந்த முறை விழுந்தா லைவ்ல நிற்கிறாங்களுக்கு எங்கட கோபிசியம் வந்து ட்ராப் பண்ணி விடுவார். கைசியம் வந்து ஐடி வாங்கி கொடுப்பார் பட்டேல், லைவ்ல நிக்கிற பட்டேலுக்கு. அது சரி சும்மா இருங்க, ஒரு சைசியம் அப்படி சொல்லக்கூடாது. அடே ஐயா அந்த பேக் விழுந்துட்டேன் சைடே விழுந்துட்டு அந்த மாறாமல் கொண்டிருக்கன் விழல. தப்பிச்சிட்டாய் நீ, தப்பிச்சிட்டாய். இந்த போன் கதையில கேட்காதீங்க. வெறும் 360 டைமண்ட் மட்டும் எனக்கு 370 டைமண்ட் இருந்தா சரி, நான் அப்படி இந்த ஸ்பின்னை கைவிட்டுருவேன். இந்த டோக்கன்ல ஸ்பின் பண்ணி எடுத்துருவேன். என்ன சொன்னாங்க கெரனா வந்து சுத்தமான ஆக்கள் 24 கேரட் சங்கங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தந்துருவாங்க. டக்குன்னு தூக்கி இருந்தால் கொண்டு போக டக்குன்னு தருவாங்க. முதலாவது அந்த பேக் தந்த ஸ்பின் தந்த மாதிரி அடுத்தது டைமண்டை தந்துருவாங்க, யோசிக்க தேவையில்லை. சரி லாஸ்டா ஒரு சான்ஸ் தரேன். இந்த முறை விழுந்துட்டேன்டா நான் ஒரு ஆளுக்கு ஒரு மந்த்லி போட்டு விடுறேன். எத்தனை ஸ்பின்னையா பண்றது? ஒரு ஸ்பின் வச்சிருந்த அமௌண்ட் அந்த ஒரு அமௌண்ட் அப்படியே ஒருத்தன் வந்து $1000 $2000 செலவழிக்கிறான்டா. அவனுக்கு நம்ம ஒரு அமௌண்ட்டை தருவ மட்டும் இல்ல மெனச்சாச்சு இல்லாத நான் இருக்கிறான். விழுந்து விட்டது ஐயா அமௌண்ட் விழுது ஐயா. அப்ப பண்டில் கைங்க விழும். என்னய்யா இமோட் பீ மாதிரி கிடையாது. ஒரு ஃப்ரீ ஸ்பின் இருக்கு. அந்த ஃப்ரீ ஸ்பின் ஐயா அந்த ஒரு ஃப்ரீ ஸ்பின் இருக்கு. அந்த ஃப்ரீ ஸ்பின் எனக்கு வந்து லக் இருந்தா இந்த ஒரு ஃப்ரீ ஸ்பின் இருக்கு. அந்த ஃப்ரீ ஸ்பின்னை தொட்டு இப்ப கிளிக் பண்ணினு சொல்லி விழுந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்ய போறீங்க? ஃப்ரீ ஸ்பின்ல விழுந்தாவா? விழுந்தா ப்ரோ இதான் கடைசி ஒரு ஆளுக்கு நான் மந்த்லி போட்டு விடுறேன். ஓகே சரி, இந்த ஃப்ரீ ஸ்பின்ல விழுந்தா லைவ் பாக்குற ஒரு ஆளுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சம் டைம் விழும் சொன்ன முதலாவது ஸ்பின்ல வந்து எனக்கு விழுந்தது அந்த அமௌண்ட் விழுந்தது. எனக்கு ஏழு ஸ்பின்ல விழுந்தடா. மதுராவா? ஓ இந்த அமௌண்ட் 2வது ஸ்பின்ல விழுந்த. இந்த அமௌண்ட் ஐயோ இந்த அமௌண்ட் 2வது ஸ்பின் பாப்போம். ஓகே ஃப்ரீ ஸ்பின்ல விழுந்ததுன்னு சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா கோபிசிஎம் வந்து லைவ் பார்க்க ஒரு ஆளுக்கு வந்து என்ன போட்டு விடுவீங்க? மந்த்லி என்ன போட்டு விடுவீங்க? அதெல்லாம் போட்டு விடலாம், மந்த்லி போட்டு விடலாம், வேற ஒன்றும் போட்டு விடலாம். ஐயோ அந்த ஃப்ரீ ஸ்பின்னுக்கு ஒரே ஒரு டோக்கன் நாத்தம் பிடிக்க காசு இல்ல ப்ரோ. இன்னும் 2 இவெண்ட் இருக்கு ப்ரோ, யோசிக்காதீங்க, அதுல சிக்குவீங்க. ஆனா அந்த ஐயா எனக்கு ஒரே டவுட். ஃப்ரீ ஃபயர் கரீனா இந்த ஒரே பதில் சொல்லுங்க. நீங்க வந்து இந்த என்டர்டைன்மெண்ட்லாம் இப்படி தொடக்குள்ள நல்ல அனிமேஷன்லாம் தரீங்க. இந்த கண்ணெல்லாம் மினிங்கி கொண்டு வந்து கண்ணெல்லாம் திறக்கிறார், அடிக்கிறது, நொறுக்குற அனிமேஷன். ஆனா இந்த அனிமேஷன் எங்கேயுமே ஒன்றுமே ஒர்க் ஆகுது இல்லையா? மினக்கட்டு செய்றீங்க. இந்த ஈவெண்ட் வரக்குள்ள மட்டும் பார்க்க முடியுது, மற்றபடி ஒரு பெரிய சொல்லுமே இல்லையடா. சரி ரெடி ஃபார் நெக்ஸ்ட் வயோலேஷன் ப்ரோ. ஐயோ இந்த வாயும் சும்மா இருக்குது இல்லையா கடவுளே. ஓகே அஜித் பாத்தீங்கன்னா இப்ப ஓகே இந்த ஸ்பின்ல விழுந்துச்சேன்டா சகி சிஎம் வர கேர்ள் ஃப்ரெண்ட ரிவீல் பண்ணு. ஓகே வந்து இந்த ஸ்பின்ல விழுந்து சொன்னா இந்த ஸ்பின்ல விழுந்து சகி சிஎம் வந்து ரிவீல் பண்றாரு. ஐயா ரூம் வச்சு கட் பண்ணான் போமா பேந்த அடிச்சு ஐயா இருங்க இது முடிச்சிட்டு அடிச்சு போட்டு வந்தானே ஐயா பாப்போம். ஓ கங்க்ராச்சுலேஷன் சொல்லி மாரா மண்டல் கிடைத்து சைடை விழுந்துடா. சகி சிஎம் பாத்தீங்கன்னு சொன்னா அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து ரிவீல் பண்றதுக்குரிய தருணம் வந்து விட்டது. நம்ம பண்டல வந்து எக்யூப் பண்ணுவோம். முதல்ல போய் பண்டல் எக்யூப் பண்ண என்னையா